எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனுடைய வரலாற்று செய்திகள் எப்படி அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது திருவிடைக்கழி முருகன் கோவில். அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகனின் திருவிளையாடல்கள் நடைபெற்ற அறுபடை வீடுகளைத் தவிர முருகனின் காலடிப்பட்ட தலங்கள் 2 மட்டுமே. அதில் ஒன்று முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலை, மற்றொன்று பாவ விமோசனம் பெறுவதற்காக முருகன் தவம் புரிந்த இந்த திருவிடைக்கழி என்பது சிறப்புக்குரிய விஷயமாகும். முருகப்பெருமானின் பாதங்கள் முன்னே பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிட அவர் வணங்கிய ஸ்படிகலிங்கமும் இருக்கிறது. மூலத்தானத்தில் முதற்கண் பிரதான மூர்த்தியாக சுப்பிரமணிய பெருமானும் பின்னால் உள்ளடங்கிய சிவலிங்க மூர்த்தமும் காட்சி தரும் ஒரே தலம். இத்தலத்தில்தான் முருகன் தெய்வயானைக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. இவ்வளோ சிறப்புமிக்க இந்த தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடவூர்லேருந்து தில்லையாடிக்கு செல்லும் வள்ளியம்மன் நினைவு வளைவு வழியாக சென்றோம்னா சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவு இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மயிலாடுதுறையிலேருந்து மேற்குறிப்பிட்ட வழியாகவும் செம்பனார் கோயில் வழியாகவும் இயக்கப்படும் பேருந்துகள் ஆலய வாசல் வரையே செல்லும். ஆலய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் 7 நிலைகளுடன் வண்ணப்பொலிவுடன் நமக்கு பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது. உள்ளே சென்றால் கொடிமரமும் பலிபீடமும் அடுத்து விநாயகரையும் தரிசனம் செய்யலாம். வலதுபுறம் தெய்வானை தனி சன்னதியில் தவக்கோலத்தில் தரிசனம் தந்து அருள் பாலிக்கிறார். நேரே உள்ளே சென்றால் அர்த்த மண்டபத்தை அடையலாம். கருவறையில் இறைவன் முருகன் தன் அழகு முகத்துடன் 6 அடி உயரத்தில் உயரமாக இருக்கிறார். சுவாமியின் வலது கை அபயம் தரும் விதத்திலும் இடது கை இடுப்பில் ஊன்றியபடியும் உள்ளன. மேலும் முருகப்பெருமானின் பாதங்கள் முன்னே பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிட அவர் வணங்கிய ஸ்படிகலிங்கமும் உள்ளது. முருகனுக்கு பின்னால் உள்ளடங்கியபடி சிவபெருமானும் லிங்க வடிவில் காட்சி தருகிறார். முருகப்பெருமானும் லிங்க வடிவ சிவபெருமானும் ஒரே கருவறையில் வீற்றிருப்பது ஒரு அற்புதமான தலமாக இந்த தலம் விளங்குகிறது. 2 மூர்த்தங்களும் உள்ள தனித்திரு விமானங்களில் முருகனுடைய விமானம் சற்று உயரமாகவும் இறைவனுடைய விமானம் சற்று தாழ்வாகவும் இருக்கிறது. அப்படியே வெளியே வந்து கோயிலை வலம் வந்தால் கோயிலின் கருவறை சுற்றி முன்புறம் ஸ்படிகலிங்கமும் தெற்கில் தட்சிணாமூர்த்தியும் பின்புறம் பாபநாச பெருமானும் வடக்கில் வசிஷ்டலிங்கமும் காட்சி தரும் அமைப்பினை இத்தலம் மட்டுமே தரிசிக்கலாம். பிரகாரம் வலம் முடித்து உள்வாசலை தாண்டி இடதுபுறம் செல்லும்போது சந்திரன், அருணகிரிநாதர், சேந்தனார் மூர்த்தங்களை வழிபடலாம். இத்தலத்தில் 2 வெவ்வேறு தலமரங்கள் உள்ளன. இவற்றில் குரா மரம் முருகப்பெருமானுக்கும் மகிழ மரம் இறைவனுக்கும் தலமரங்களாகும். வெளிப்பிரகாரத்தில் இக்கோயிலின் தலவிருட்சமும் குமாரமரம் தழைத்து காட்சி தருகிறது. முருகப்பெருமான் சிவபெருமானை சிந்தித்து தவம் செய்த இம்மரத்தடியில் பலிபீடம் அமைந்துள்ளது. இதற்கு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. தலமரமாகிய குராமரம் தழைத்து காட்சி தருவதால் பங்குனியில் பூக்கும் என்றும் கூறுகிறார்கள். மலைகளில் மட்டுமே தோன்றக்கூடிய இக்குராமரமானது இத்தலத்தின் நிலத்திலும் தோன்றி வளர்ந்துள்ளது. குமார மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்தால் மனமும் ஒன்றி சாந்தமான குணத்தை அடையலாம். தனிச்சன்னதியில் திரு காமேஸ்வரர் சிவலிங்க வடிவில் தரிசனம் தருகிறார். தல வரலாறு என்று பார்க்கும்போது திருச்செந்தூரில் சூரபத்மன், தாரகாசுரன் ஆகியோரை எம்பெருமான் திருமுருகன் சம்ஹாரம் செய்த பின் சூரபத்மனின் 2வது மகன் இரணியாசுரனை தன் உருவை தான் கற்ற மாயையால் சுறாமீனாக மாற்றிக்கொண்டார். பின்னர் திருச்செந்தூரில் இருந்து நாகை மாவட்டம் பூம்புகார் பகுதியில் உள்ள கீழ்சமுத்திரத்தில் பதுங்கி அங்கிருந்த அனைத்து உயிர்களையும் துன்புறுத்தி வந்தார். உயிர்களை காக்கும் பொருட்டு கீழ்சமுத்திரம் வந்து மாயையால் மறைந்திருந்த இரண்யாசுரனை வைகாசி மாதம் சதயம் நட்சத்திரத்தன்று எம்பெருமான் திருமுருகன் சம்ஹாரம் செய்தார். அசுரனாக இருந்தாலும் சிவபக்தன் என்பதால் முருகனுக்கு பாவம் உண்டானது. அதை போக்க பராசக்தியின் ஆலோசனைப்படி முருகன் இத்தலத்தில் உள்ள குமார மரத்தின் அடியில் சிவனை நோக்கி தவம் இருந்து பலனடைந்தார். குராமர நிழலில் அமர்ந்து சிவன் வழிபட்டதால் திருக்குறவாடி என இத்தலத்திற்கு பெயர் வந்தது. தரிசிப்போரின் பழி பாவம் போக்கும் இத்தல முருகனை திருக்குறாத்துடையார் என கல்வெட்டுகள் கூறுகின்றன. முருகனை மனம் செய்ய விரும்பிய தெய்வானை தவம் செய்த தலம் இது. இங்கு இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது.
தெய்வானையின் முகம் வெட்கத்தால் சற்று சாய்ந்தது போல் உள்ளது. திருமணத்தடை தகலை இவரை வெள்ளிக்கிழமையில் வழிபடலாம். முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் செல்ல தெய்வானை விடை பெற்றதாலும் முருகன் இரணியாசுரனை கொன்ற பழி கழிந்ததாலும் இத்தலம் விடைக்கழி எனப்படுகிறது. முருகன் சிவபூஜை செய்த நிலையில் பாவ விமோசன சுவாமியாக அருள் தருகிறார். திருச்செந்தூருக்கு நிகரான இவரை தரிசிக்க தீராப்பழியும் தீரும். இரண்டாம் பிரகாரத்தில் வடக்கு மதில் சுவரில் 2 உருவங்கள் செதுக்கப்பட்டு அவைகளில் மேல் பொற்கோயில் நம்பி, தில்லை 3000 நம்பி என்னும் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இவற்றின் கீழ் ஒரு மேடையில் ரிஷபம், இடையன், குடம், பாம்பு முதலிய உருவங்களும் சற்று தள்ளி மன்னன் ஒருவன் உள்ளிட்ட பல உருவங்களும் உள்ளன. இக்கோயிலில் அம்பாளுக்கு தனி சன்னதி இல்லாமல் அருகிலுள்ள தரங்கம்பாடி கோயிலில் அமைந்துள்ளது. இங்கு நவகிரக சன்னதியும் இல்லை. கோயிலுடைய மற்ற சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பல்லாண்டு பாடப்பெற்ற தலம், அதை பாடிய சேந்தனார் முக்தி பெற்ற தலம், அருணகிரிநாதர், சேந்தனார் ஆகியோர் பாடல் பெற்ற தலம் இது. அதாவது திருப்புகழும் திருவிசைப்பாவும் பாடப்பெற்ற தலம் இது. இத்தலத்தில் சர்வமும் சுப்பிரமணியம் என்ற வகையில் பிரதோஷ நாயகர், சந்திரசேகரர், சோமஸ்கந்தர் என அனைத்து மூர்த்திகளும் வலது திருக்களத்தில் வஜ்ரவேலுடன் சுப்பிரமணிய சுரூபமாகவே காட்சி தருகிறார்கள். சண்டிகேஸ்வரர் சன்னதியில் உள்ள சண்டிகேஸ்வரரும் குக சண்டிகேஸ்வரரும் தங்கள் திருக்கரத்தில் மழுவை ஏந்தாமல் வஜ்ரவேலை ஏந்தி காட்சி தருவது குறிப்பிடத்தக்கது. இத்தலத்தின் 4 எல்லைகளிலும் ஐயனார் கோயில்கள் இருப்பதும் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் தலவிருட்சம் சிறப்பு பெற்ற தலங்கள் 2. ஒன்று காஞ்சி மாவடி, மற்றொன்று திருவிடைக்கழி குராவடி. இந்த குரா மரத்தடியில் ராகு முருகனை பூசித்து பெற்றதால் இது ராகு தோஷம் நீக்கும் ஸ்தலம் எனப்படுகிறது. இந்த குரா மரத்தடி நிழலில் இன்றும் முருகன் விரும்பி உலாவுவதாகவும் ஸ்தல புராணம் சிறப்பிக்கின்றது. ராகு என்பதை திருப்பி நோக்கினால் குரா என வரும். எனவே ராகு கிரகத்துக்கும் குரா மரத்திற்கும் ஏதோ ஒரு வகை தொடர்பு இருப்பது புரிகிறது. இந்த ஊரில் பாம்பு யாரையும் தீண்டுவதும் இல்லை. அப்படி தீண்டினாலும் நஞ்சு ஏறியதும் இல்லை. அப்படி நஞ்சு ஏறினாலும் மரணிப்பதும் இல்லை. கோயில் திருவிழாக்கள் என பார்க்கும்போது தைப்பூசம், பங்குனி, உத்திரம், வைகாசி, விசாகம், திருக்கார்த்திகை. தைப்பூசத்தின் போது சுவாமி மலையிலிருந்து நடைபயணமாக வருவது பெரிய திருவிழாகவும் நடைபெறுகிறது. கோயிலானது காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். மிகவும் சிறப்பான இந்த கோயிலை, முருகன் கோயிலை நீங்கள் இந்த விசேஷ நாட்களில் போய் தரிசித்து அவருடைய அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.